Hi friends, welcome to VividTech. இந்த வீடியோல வந்து கம்ப்யூட்டர்ல கேம்ஸ் விளையாடுற எல்லாரும் ஃபேஸ் பண்ற ஒரு முக்கியமான ப்ராப்ளம் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது நீங்களும் உங்க கம்ப்யூட்டர்ல கேம் விளையாடுறவரா அப்ப கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க. ஏன்னா இது உங்களுக்கான வீடியோ தான். அதாவது நம்ம கம்ப்யூட்டர்ல கேம் விளையாடும் போது நம்ம கம்ப்யூட்டர் வந்து ரொம்பவே ஹீட் ஆகும். அப்படி ஹீட் ஆகி சம்டைம்ஸ் வந்து ஆட்டோவாவே ஷட் டவுன் ஆகிரும். இந்த இஷ்யூ வந்து உங்க கம்ப்யூட்டர்ல இருந்தா கண்டிப்பா இந்த வீடியோல பாருங்க. ஏன்னா இந்த வீடியோல இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன்ஸை தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசிக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கம்ப்யூட்டர் வந்து கேம் விளையாடுறப்ப ஷட் டவுன் ஆகிறதுக்கான முதல் காரணம் வந்து நம்ம கம்ப்யூட்டர் வந்து ஓவர் ஹீட் ஆகிறது. ஸோ இந்த ஓவர் ஹீட் ஆகிறத வந்து நம்ம குறைச்சிக்கிறதன் மூலமாகவே நம்ம கம்ப்யூட்டர் வந்து ஆட்டோவாக ஷட் டவுன் ஆகிற ப்ராப்ளம் வந்து நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். நீங்கள் ஒரு டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறவராக இருந்தால் உங்கள் சிபியூவை வந்து ஒரு நல்ல காற்றோட்டமான இடத்துல வச்சு யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா காற்று போகிறதுக்கு வழி இல்லாத ஒரு இடத்துல வச்சு நம்ம யூஸ் பண்ணுவோமா இருந்தாலும் நம்ம கம்ப்யூட்டர் வந்து ஓவர் ஹீட் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்ததான் நம்ம கம்ப்யூட்டர் ஹீட் ஆகிறதுக்கான ஒரு காரணம் தான் டஸ்ட் எதுவும் இருக்குது. ஸோ உங்கள் சிபியூவில் எதுவும் டஸ்ட் இருக்குமா இருந்தால் அதை வந்து ரொம்பவே கவனமாக க்ளீன் பண்ணிக்கொள்ளுங்க. அதாவது ப்ரொசஸர் ஃபேனில் எதுவும் டஸ்ட் இருக்குமா இருந்தால் அதையும் க்ளீன் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட உங்கள் ப்ரொசஸருக்கு வந்து தெர்மல் பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா ப்ரொசஸர் ஃபேனில் ரொம்பவும் டஸ்ட் இருக்குமா இருந்தாலும் ஏர் ஃப்ளோ வந்து சரியாக இல்லாமல் உங்கள் கம்ப்யூட்டர் வந்து ஓவர் ஹீட் ஆகி ஆஃப் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. நீங்கள் ஒரு லேப்டாப் யூஸ் பண்ணுறவராக இருந்தால் கட்டாயமாக ஒரு கூலிங் பேட் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா கூலிங் பேட் யூஸ் பண்ணுறதன் மூலமாக நம்ம லேப்டாப் வந்து ஓவர் ஹீட் ஆகிறத வந்து நம்மளால் குறைச்சிக்கொள்ள முடியும். நீங்கள் எனி டைம் உங்கள் லேப்டாப் வந்து பவரில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுவீங்களா இருந்தாலும் சம்டைம்ஸ் வந்து உங்கள் லேப்டாப் வந்து ஹீட் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. அதோட பவர் சப்ளைலையும் எதுவும் ப்ராப்ளம் இருக்குமா இருந்தாலும் லேப்டாப் வந்து ஹீட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ பவர் சப்ளையை வந்து கொஞ்சம் செக் பண்ணி கொள்ளுங்க. உங்கள் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்பே ஷட் டவுன் ஆகிறதுக்கு இன்னொரு காரணம் RAM ஆகவும் இருக்கலாம். ஸோ உங்கள் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரில் நீங்கள் RAM-ஐ வந்து ஒருக்க ரிமூவ் பண்ணிவிட்டு இரேசர் வச்சு லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு கவனமாக திரும்ப பிளக்இன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அப்பையும் சால்வ் ஆகாட்டி இந்த ப்ராப்ளம் இருக்குமா இருந்தால் RAM ஸ்லாட்ஸை வந்து கொஞ்சம் லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு RAM போர்ட்ஸையும் சேஞ்ச் பண்ணி போட்டு பாருங்கள். சம்டைம்ஸ் RAMல எதுவும் ப்ராப்ளம் இருக்குமா இருந்தாலும் இந்த ஷட் டவுன் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. நம்ம கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்கில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்பயே நம்ம கம்ப்யூட்டர் வந்து ஷட் டவுன் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்கில் ஹெல்த் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு ஒருத்தருக்கு வந்து செக் பண்ணி கொள்ளுங்கள். அதுக்கான வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் வந்து கொடுக்குறேன். அடுத்ததாக உங்கள் கம்ப்யூட்டரில் டிஸ்பிளே டிரைவர்ஸ் VGA டிரைவர்ஸில் எதுவும் ப்ராப்ளம் இருக்குமா இருந்தாலும் உங்கள் கம்ப்யூட்டர் வந்து ஓவர் ஹீட் ஆகி ஷட் டவுன் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து அப்டேட் பண்ணிக்கொள்ளணும். உங்கள் கம்ப்யூட்டர் சர்ச் பாரில் டிவைஸ் மேனேஜர் அப்படின்றத வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. சர்ச் பண்ணி கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் டிஸ்பிளே அடாப்டர்ஸ் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணி VGA. ஸோ இது என்னுடைய கம்ப்யூட்டரில் VGA டிரைவர். ஸோ இந்த டிரைவரை வந்து ரைட் கிளிக் பண்ணி உங்கள் கம்ப்யூட்டரில் என்ன டிரைவர் இருக்கோ அதை வந்து நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி அப்டேட் டிரைவர் அப்படின்ற ஆப்ஷனை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. சர்ச் ஆட்டோமேட்டிக்கலி ஃபார் அப்டேட்டட் டிரைவர் சாஃப்ட்வேர். நீங்கள் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணியிருப்பீங்களா இருந்தால் இந்த ஆப்ஷனை கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் இன்டர்நெட்டில் வந்து அப்டேட் பண்ணிக்கொள்ள முடியும். அப்படி இல்லாட்டி ப்ரௌஸ் மை கம்ப்யூட்டர் ஃபார் டிரைவர் சாஃப்ட்வேர் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து லெட் மீ பிக் ஃப்ரம் அ லிஸ்ட் அவைலபிள் டிரைவர்ஸ் ஆன் மை கம்ப்யூட்டர் அந்த ஆப்ஷனை கொடுப்பீங்களா இருந்தால் இந்த மாதிரி உங்கள் டிரைவர் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த டிரைவரை வந்து சரியாக கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இப்போ வந்து அப்டேட் ஆகுது. இப்படி நீங்களும் உங்கள் கம்ப்யூட்டரில் VGA டிரைவரையும் டிஸ்பிளே டிரைவரையும் அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ அப்டேட் பண்ணுறதன் மூலமாகவும் நம்ம கம்ப்யூட்டர் வந்து ஓவர் ஹீட் ஆகிறத வந்து நம்மளால் குறைச்சிக்கொள்ள முடியும். அடுத்ததாக உங்கள் கம்ப்யூட்டரில் ஏதாவது வைரஸ் மெல்வேர் இருக்குமா இருந்தாலும் உங்கள் கம்ப்யூட்டர் வந்து ஓவர் ஹீட் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு நல்ல வைரஸ் கார்டு யூஸ் பண்ணுறதன் மூலமாக இந்த வைரஸ்கிட்ட இருந்து நம்ம கம்ப்யூட்டரை பாதுகாக்கவும் முடியும். ஓவர் ஹீட் ஆகிற ப்ராப்ளமையும் நம்மளால் வந்து குறைச்சிக்கொள்ள முடியும். உங்கள் கம்ப்யூட்டர் விண்டோஸில் எதுவும் அப்டேட் ப்ராப்ளம் இருக்குமா இருந்தாலும் உங்கள் கம்ப்யூட்டர் வந்து ஹீட் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. செட்டிங்ஸ் அப்டேட் அண்ட் செக்யூரிட்டி இதில் விண்டோஸ் அப்டேட். ஸோ இந்த இடத்துல டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து உங்கள் விண்டோஸை வந்து அப் டு டேட்டில் வந்து மெயின்டைன் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா அப் டு டேட்டில் இல்லாட்டியும் சம்டைம்ஸ் வந்து உங்கள் கம்ப்யூட்டர் ஹீட் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது.
இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க கம்ப்யூட்டருக்கு வாரண்டி எதுவும் இருக்குமா இருந்தா அந்த டஸ்ட் ரிமூவ் பண்ற ஸ்டெப்பை வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. ஏன்னா அந்த ஸ்டெப்பை ட்ரை பண்றதுக்காக நீங்க கேசிங் கவர் எதுவும் ரிமூவ் பண்ணுவீங்களா இருந்தா உங்களால வாரண்டி வந்து கிளைம் பண்ணிக்கொள்ள முடியாத சான்ஸ் வந்து ஏற்படும். ஸோ இந்த விஷயத்துல வந்து ரொம்பவே கவனமா இருங்க. அதோட உங்க கம்ப்யூட்டருக்கு வாரண்டி இருக்குமா இருந்தா இந்த ஓவர் ஹீட் ப்ராப்ளம் சொல்லி, அதாவது ஓவர் ஹீட் ஆகி ஷட் டவுன் ஆகிற ப்ராப்ளமும் சொல்லி உங்களால வாரண்டி கிளைம் பண்றதுக்கும் முடியும். ஸோ அதையும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டிப்ஸ் எல்லாமே நீங்க உங்க கம்ப்யூட்டர்ல ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா இந்த ஸ்டெப்ஸ் மூலமா உங்களால உங்க கம்ப்யூட்டர் ஓவர் ஹீட் ஆகி ஷட் டவுன் ஆகிற ப்ராப்ளம் வந்து உங்களால சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். அப்படி எந்த ஸ்டெப் மூலமா சால்வ் ஆகுச்சு அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இந்த வீடியோ வந்து ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கங்க. இது போல நிறைய வீடியோ நம்ம சேனல்ல நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.